நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். வணக்கண்ணே. அண்ணே, இபி ஆஃபீஸர் அமுதான்றவங்க வீடு இதான் தம்பி. மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாங்க. சரிங்கண்ணே. வாப்பா. நீ வாப்பா. பெரியவங்க கூப்பிடுறல, நீ தான் வரணும். வா, ஓடியாங்க வாங்க. என்ன? உங்க பேர் என்ன? உன் பேர் என்ன? நான் தான் முதல்ல கேட்டேன், உங்க பேரை சொல்லுங்க. நீங்க சொன்னதான் நான் சொல்வேன், இல்லன்னு சொல்ல மாட்டேன். அது சரி. என் பேரு தமிழ். இப்ப ஏன் சிரிக்கிற? என் பேர் என்ன சிரிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல. அப்புறம் உன் பேர் கேட்டா நீ ஏன் பேர் சொல்ற, அதான் சிரிச்சேன். அப்படியா? சரி, உன் பேர் என்ன? இப்பதானே சொன்னேன். உன் பேரு தான் என் பேரும். சரி, உன்னோட முழு பேரை சொல்லு. தமிழ் செல்வி. அழகான பேரு. ஏன், என்னாச்சு? மீச மீச மீச. நீ ஆபீஸ் போலியா? உனக்கு ஆபீஸ் கிடையாதா? என் ஆபீஸ் விஷயமா தான் இங்க ஒருத்தவங்கள பார்க்க வந்திருக்கேன். எங்க அம்மாவியா? இல்ல, அமுதான் ஒருத்தவங்கள பார்க்க வந்திருக்கேன். ஐயா, உனக்கு எதுவுமே தெரியல. அமுதா தான் எங்க அம்மா பேரு. அப்படியா? உனக்கு சளி பிடிச்சிருக்கா? உடம்பு சரியில்லையா? இல்லையே. ஏன்? அப்புறம் ஏன் தொண்டை கட்டுற மாதிரி பேசுற? என் குரலே அப்படித்தான். தமிழ் தமிழ் செல்வி, இவங்க தான் எங்க அம்மா. அம்மா, இவரு ஆபீஸ் விஷயமா உங்களை தான் பார்க்க வந்திருக்காரு. வணக்கங்க. வணக்கம். உன்னை ஸ்கூலுக்கு ரெடி ஆகுன்னு சொன்னல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மன்னிக்கணும், குழந்தைய திட்டாதீங்க. குழந்தை நல்லா பேசுதேன்னு நான் தான் தூக்கி வச்சிட்டு இருந்தேன். ஓ, நீங்க? என் பேர் தமிழ், கல்லிடைக்குறிச்சியிலிருந்து வரேன். உங்ககிட்ட மனு கொடுக்கணும். மனு கொடுக்கணும்னா நீங்க ஆபீஸ்ல வந்து என்ன பார்க்கலாமே. ஆபீஸுக்கு எத்தனையோ முறை நிறையா நடந்துட்டேங்க, ஆனால் வேலை நடக்க மாட்டேங்குது. மற்ற அதிகாரி யாருமே உங்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்லுங்க. என்னோட நிலத்தை கேஸ்ல இருந்து இப்போ தாங்க மீட்டினேன். அரசாங்க நிலத்தை கையகப்படுத்தி வேலையை ஆரம்பித்தப்ப கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என் நிலம் திரும்பவும் கைக்கு வந்துருச்சு. ஆனால் இபி கனெக்ஷன் தான் என் நிலத்துக்கு திரும்பவும் கிடைக்கல. அது இல்லாமல் நாத்தெல்லாம் நட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க. கரண்ட் இல்லாமல் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. தினமும் பக்கத்தோட்டத்துலேருந்து தான் மோட்டாரை போட்டு தண்ணி பாய்ச்சிடும். கொஞ்சம் இபி கனெக்ஷன் திரும்ப கிடைச்சதுண்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியாதது இல்லை, விவசாயத்தில் எல்லாமே நேரத்தில் நடக்கணும், நேரத்தில் கிடைக்கணுங்க. காலம் தாழ்த்தி கிடைக்கிற கரண்டோ தண்ணியோ கூட கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஆயிருங்க. உங்க நிலம் எங்க இருக்கு? கல்லிடைக்குறிச்சி மெயின் ரோட்ல இருந்து ஒரு அரைப்பரலாங்க தூரங்க. சரி, நீங்க மனு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, நான் வரேங்க. வாங்க. தமிழ்ச்செல்வி, வா. குழந்தைக்குன்னு வாங்கலாங்க. அப்பாவுக்கு லோ சுகரு. எப்பயுமே சட்டை பாக்கெட்டில் சாக்லேட் வச்சிருப்பாரு. அவருக்காக வாங்கினது. அதை குழந்தை கொடுக்கலான்ட்டு. போய் வாங்கிக்கோ. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிங்க, நான் வரேங்க. வாங்க.
ம். அம்மா அவரும் தமிழ் நானும் தமிழ். அவரு என்னோட ஃப்ரெண்டு. அவர் வேலையெல்லாம் முடிச்சு குத்துறணும். ஓகே? ஓகே. அண்ணே ஆ வரேண்ணே. வாங்க தம்பி. WANT want SON sun WITH with. அண்ணாமலை படத்துல ஜனகராஜ் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி எங்க அம்மா படிச்சுன்னு இருக்குது. என்னம்மா நீ ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பாயின்னு படிக்கிற மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற? சரவணா, எழுத்த கூட்டி கூட்டி படிச்சு அறிவை கூட்டுறதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஏப்பா சிரிக்கிற? அது சரி, பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டமா நீ. ஆமா, நீ எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வந்த? அதுவே உனக்கு இன்னும் தெரியாதா? நானும் மீனாச்சு நைட் எங்க வந்துட்டோம். என்னப்பா சொல்ற? நேத்து பெஞ்ச திடீர் மழையில எங்க ஏரியா டிரான்ஸ்ஃபார்மர் புட்டுக்குச்சு. அதான் கரண்ட் இல்லாம ஏன் அங்க கஷ்டப்படணும்னு நைட் எங்க வந்துட்டோம். இவ்ளோ நடந்திருக்கு. காலையில இருந்து ஒரு வார்த்தையாவது சொன்னாரா உங்க அப்பா? ஆமா, எங்க ஒரு கருப்பு பேக் எடுத்துக்கிட்டு கவுச்சி வாங்குறேன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு. வாட்? கவுச்சி? யூ மீன் எக், சிக்கன், மட்டன், ஃபிஷ், கருவாடு? எஸ்பா. வாவ், சூப்பர். சரவணா, ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட் பா. என்ன? அம்மா எழுத்து கூட்டி பேப்பரை படிச்சேன்னு மீனாட்சிக்கு தெரிய வேணாப்பா. அம்மாவோட பிரஸ்டீஜ் ஸ்பாயில் ஆயிடும். சாச்சா, ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அம்மாமா, உன்னை போய் அவன் முன்னாடி காமெடி பீஸ் ஆக்குவனா? ஏ ராசா. வரா வரா. அத்தை, காஃபி போடவா? வேணாம் வேணாம். எனக்கு ஒரு காஃபி. நான் அத்தையை தான் கேட்டேன். லொகேஷன் மாத்தினாலும் ஒரே மூட்ல இருக்கிறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, காஃபி போடவா? வேணாம் வேணாம். எனக்கு ஒரு காஃபி. நான் அத்தையை தான் கேட்டேன். லொகேஷன் மாத்தினாலும் ஒரே மூட்ல இருக்கிறா. திமிரு பிடிச்சவ எப்படி சொல்லிட்டு போறா பாரு. மா வீடுமா, உன் மருமக கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த திமிரு தான். குப்புற கவுந்தாலும் மீசல மண்ணு ஒட்டலம்பிய. ஆமா, எப்ப டூருக்கு போற? நாளைக்கு நினைக்கிறேன். அவ போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல தனியா இருந்து என்னப்பா பண்ண போற? பேசாம 10 நாள் இங்க வந்து தங்கலாம்ல. ஏன்பா ஏன் சிரிக்கிற? வெயிட் அண்ட் வாட்ச். எங்கப்பா வாட்ச்? நீயும் இங்கிலீஷும். சரவணா, மதர்சா வந்திருக்காம்பா. மா, அவன் வெறும் ஷா. ஓ, வாப்பா ஒக்க. என்னடா இந்த பக்கம்? விஷயம் இல்லாம இந்த ஷா எந்த சீன்லயும் அப்பியர் ஆக மாட்டான். கொஞ்சம் பஞ்ச் டைலாக் பேசுறத நிப்பாட்டிட்டு ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. அது வந்து மச்சி. ஒரு நிமிஷம். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. யார் வந்திருக்கா பாத்தியா? வாங்க. மீனாட்சியை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறானே. மச்சி, இப்ப நீ மேட்டர் சொல்லு. மாப்பிள, நீ அவசரமா 10 நாள் நம்ம ஹைதராபாத் ரேடியோ ஸ்டேஷன் போகணுமா? அதுதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நோ. இப்ப என்ன திடீர்னு? எனக்கு தெரியாது மச்சி. நேற்று நைட்ல இருந்து உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான். அதான் நேர்ல பார்த்துட்டு விஷயத்த சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எவ்வளோ போகணுமா? நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு ஃப்ளைட்டு. இந்த டிக்கெட்டு. என்னால போக முடியாது. போக முடியாதுன்னு சொன்னா வேலை போயிரும். பரவாயில்லையா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணிட வேணாம். முதலாளி கிட்ட சொல்லிடுப்பா. சரவணா ஹைதராபாத் இல்ல காஷ்மீருக்கே போன்னு சொன்னாலும் கண்டிப்பா போவான். சரவணா, போயிட்டு வாப்பா. அம்மா, உன்னை பிரிஞ்சு அதுவும் 10 நாள். சரவணா
அம்மாவை பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமாவாப்பா இருக்கு? பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. ஃப்ராடு ஃப்ராடு. என்னையும் ஏமாத்து, உங்க அம்மாவையும் ஏமாத்து. எப்பா ரீல் வந்து தொங்குதுடா சாமி. நான் ஜர்கண்டி. Escape. அவன் கிடக்குறாப்பா, நீ வாப்பா. எப்படி நான் 10 நாள் ஒண்ணு விட்டு நான் ஊருக்கு போறேன்னு போட்டியா, பதிலுக்கு நீயும் போறியா? நீ இதெல்லாம் வேணும்னே பண்ணாலும் பண்ணிருப்படா. நான் ஊருக்கு போறப்ப வந்து வழி அனுப்பி வச்சேன்னா குறைஞ்சா போயிடுவ. எரும மாடு. சக்சஸ் சரவணா, உன் ஒவ்வொரு மூவும் அதிரடியா இருக்கேடா. மீனாட்சி, மாமா ஹைதராபாத் போலாமா? உனக்கு ஊட்டி விட ஊட்டிக்கு வரேன். ம். அண்ணே லைன் வந்துருச்சானே? இதோ வந்துரும்பா. அண்ணே மோட்டார் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்களா? மோட்டார் சுவிட்சை போடலாமா? ஒரு நிமிஷம்பா, ஒரு நிமிஷம். அதையும் ஆன் பண்ணுங்க. நீங்க வந்து ஆன் பண்ணுங்க. அப்பா வாங்கப்பா. அட நீ ஆன் பண்ணு தமிழ். அப்பா வாங்கப்பா, வாங்கப்பா நீங்க. தமிழ், இந்த அறுவடை வரைக்கும் கரண்ட் கனெக்ஷன் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய ஆபீசரை பார்த்து கெட்டிக்காரத்தனமா வேலையை முடிச்சிட்டப்பா. ஒரு பிரச்சனை தீர்ந்ததுப்பா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா இனிமேல் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியாப்பா? சந்தோஷம்ப்பா. அப்பா அமுதான்னு ஒருத்தவங்க ஈபில பெரிய ஆபீசரை போய் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவங்க தான்ப்பா அவங்க. ஓ அப்படியா? வாங்க. வணக்கம். வணக்கம். இவர் தான் எங்க அப்பா. வணக்கம்மா. வணக்கங்க. நானே உங்களை நேரில் வந்து பார்த்து நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? தமிழ், குடிக்க தண்ணி கொண்டு வரேன்பா. கணேசண்ண, சொல்லுங்கம்மா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சானே? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா. லைன் கொடுத்து தண்ணியே பாஞ்சிட்டு இருக்கு பாருங்கம்மா. நல்லதுண்ணே, நீங்க எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிட்டு லைனுக்கு போங்க. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயோ, எதுக்கு சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? தண்ணி குடிங்க. நம்ம கிணத்து ஊத்து தண்ணி இளநியை விட ரொம்ப சுவையா இருக்கும். சும்மா பேச்சுக்கு சொன்னீங்கன்னு நினைச்சேன். உண்மையாவே ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு. தேங்க்ஸ். ஆமா,
இன்னும் அந்த கேன் தண்ணிக்காரங்க எப்படி உங்களை விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. என்னை பொறுத்த வரைக்கும் ஊத்து தண்ணிங்கிறது பசுமாட்டுக்கு பால் சுரக்கிற மாதிரி. அதை ஒரே நாள்ல உறிஞ்சி எடுத்துடக்கூடாது. அதான் எத்தனையோ பேர் வந்து காசை கொட்டி வச்சுட்டு கேட்டோம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் பாதுகாத்த தண்ணி தான் இன்னைக்கு நீங்க கொடுத்த கரண்ட் மூலமா என் நிலத்தையும் பயிரையும் அடைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க தாம்மா காரணம். உங்களுடைய இந்த உதவியை நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். எங்க அப்பாவும் உங்களை மாதிரிதான் மனுஷங்களை தாண்டி மண்ணையும் விவசாயத்தையும் உயிரா நினைச்சாரு. உங்களுக்கு உதவுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க. என்ன உங்க அப்பா மாதிரின்னு சொன்னீங்க. நானும் உங்களை என் பொண்ணா நினைச்சு கேட்கிறேன். எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும். என்னம்மா வர்றதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்ல, வரேன். சந்தோஷம்மா. அப்படியே வரும்போது மறக்காம உங்க குழந்தையும் கூட்டுவாங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏங்க? உங்களுக்கும் அவளுக்கும் ஒரே பேரா. நீங்க அவளோட ஃப்ரெண்டா. என் ஃப்ரெண்டோட ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டியாமான்னு கேட்டே என்ன தொலைச்சு எடுத்துட்டா. அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் உங்க வேலை முடிஞ்சிடுச்சு. அப்போ அவசியம் உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். நேரம் ஆயிடுச்சு. வாங்க. நல்ல பொண்ணா இருக்கு. ஆமாப்பா. நெத்தியில விபூதி மட்டும் வச்சிருக்காளே, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா தமிழ்? ஆமாப்பா, அவங்களோட கணவர் தவறிட்டதா கேள்விப்பட்டேன். இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? பாவம். ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் எழுதி வச்ச விடுகதை இருக்க ரொம்பவே புதிரா இருக்கு தமிழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா மா என்னப்பா? என் அழுக்கு துணிலாம் தோச்சு அயன் பண்ணி வைக்க சொன்னேன், பண்ணியாச்சா? ஐயோ மறந்துட்டுமே. தோச்சாச்சுப்பா, அயன் தான் பண்ணல. உன்கிட்ட போய் ஒரு வேலை சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? எதுக்குப்பா திட்டுற? 12 மணிக்கு தானேப்பா ஃப்ளைட். அதுக்குள்ள அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்னும் வேணாம், நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். அங்கிருந்து டைரக்டா ஏர்போர்ட் போறேன். நீ தோச்ச வரைக்கும் மூட்டை கட்டி எடுத்துன்னு வா, நான் ஹைதராபாத்ல போய் அயன் பண்ணிக்கிறேன். சரிப்பா. வேலை செய்யற மாதிரி சீனை போடு. எதுக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சனும் தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. இதை ஏன் எங்க கிட்ட சொல்ற? உன் புள்ளாண்டங்கிட்ட போய் சொல்லுப்பா. எல்லாம் என் தலை எழுத்து. பாத்து போயிட்டு வாப்பா. வேலைக்கு கரெக்டா சாப்பிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் ஃளைட் டிக்கெட்டுங்க சாமி அலமாரில பத்திரமா வச்சிருக்கேன்ப்பா. ஏன் இன்னும் பேங்க் லாக்கர்ல போட்டு இன்னும் பத்திரமா வைக்க வேண்டியதானே? என்னப்பா? அப்படியே தேடி கொண்டு வா. சரிப்பா. அப்போ எஸ், நான் கிளம்புறேன். ஓகே. என்னப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணு. எதுக்குப்பா? ஊருக்கு போறோம்ல. என்னப்பா இது திடீர்னு புது பழக்கமா இருக்கு? புள்ள வாய் விட்டு கேக்குறான்ல, ஆசீர்வாதம் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இதோ வந்தே. இப்ப நான் போறது ஒரு முக்கியமான வேலைக்கு. அது சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது நடக்கணும்னு எனக்கு பிளஸ் பண்ணுங்க. எல்லாம் உன் மனசு போலே நல்லதா முடியும்பா. Wish you all the best, my son. நமச்சிவாயம். மீனாட்சி, சாரி மீனாட்சி, என்னால நீ ஆபீஸ்ல டூர் போறப்போ வந்து சென்ட் ஆஃப் பண்ண முடியல. திடீர்னு இப்படி ஒரு அசைன்மெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அப்புறம் உனக்காக ஸ்வெட்டரு, கேப்பு, கிளவுஸு, ஜர்க்கின்னு எல்லாம் வாங்கி உன் கபோர்ட்ல வச்சிருக்கேன். அங்க நல்லா மழை பெய்யுதா, எடுத்துட்டு போகணும்னு தோணுச்சுன்னா எடுத்துட்டு போ. சரிப்பா, நான் கிளம்புறேன். சாரதா, வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல? இல்லங்க. இருக்கா இல்லையான்னு வெளியில போய் பாப்போம். வா 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 வா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மீனாட்சி. 10
10 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா மறந்துடாத, நான் எங்க இருந்தாலும் உன் கூடிய இருப்பேன் மீனாட்சி. நீ என்ன எப்பயாச்சும் நினைச்சுக்கோ. பேச முடியலன்னு ஒரு SMS அனுப்பு. சாப்பிட்டியா, குட் மார்னிங், குட் நைட், ஒரு டேக் கேர், இப்படி அனுப்பிச்சா கூட போதும். உன்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவேன். மிஸ் யூ. அடுத்த 10 நாள் எனக்கு ரணமா இருக்கும். லவ் யூ. நான் வரேன். பார்த்து போயிட்டு வா.